சொல்றேன்ல, அவனை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. அம்மா, அண்ணன் வந்தா என்னம்மா தப்பு? இத பாருடி, அவ ஏற்கனவே நொந்து போயிருக்கான். இப்ப இவனை பார்த்தா அவ என்ன பேசுவா, எப்படி பேசுவான்னு தெரியாது. அதுக்காக தான் சொல்றேன், அவன் வர வேண்டாம், அவனை வீட்டுக்கு போ சொல்லு. நீ வா. அண்ணன், நீ வீட்டுக்கு போ. வாண அக்கா, நான் இங்க வந்த பாரு, டோட்டல் வேஸ்ட். ஐயோ அக்கா, நீங்க இங்க வந்தது எப்படிக்கா வேஸ்ட் ஆகும்? வாங்க போலாம், வாங்க. என்னம்மா பாத்துட்டு நிக்கிற? சக்தியை காணோன்னு உடனே ரங்கநாயகி அம்மாவோட பதட்டத்தை பாத்தியா நீ? ஆமாமா, நானும் அதை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். பொண்ணு முழுசா விலகி போயிடுறாங்க, இல்லனா ரொம்ப கொண்டாடுறாங்க. அவங்கள எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. அவங்க எப்பவுமே அப்படிதானம்மா. ரங்கநாயகி அம்மா, என் பொண்ணு மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்களேன்னு நான் சந்தோஷப்படுறதா, இல்ல அவ கலெக்டருக்கு படிக்க மாட்டேன்னு சொன்னதுனால இவ்ளோ அக்கறைப்படுறீங்கன்னு வருத்தப்படுறதா? என்னம்மா யோசிச்சுட்டே இருக்க? வா போலாம். சக்தி கோயில இருக்கான்னு தெரிஞ்சதுமே தான் எனக்கு நிம்மதியாச்சு. அது வரைக்கும் என் உசுறு என்கிட்டயே இல்ல. நீ சக்திக்காக இவ்ளோ பரிதவிக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரி, எப்படிமா நீ இப்படி மாறின? எனக்கு என்னடி சக்தி மேல கோவம்? அவ நம்ம வெற்றிக்கேத்த பொண்ணா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவளும் அப்படி இருக்கத்தன்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன? அதுக்குள்ள யாரு கண்ணு பட்டுச்சோ என்னவோ இப்படி ஆயிடுச்சு. நல்ல வேளை, நாம கும்பிடுற கடவுள் புண்ணியத்துல சக்திக்கு எதுவும் ஆகல. அப்ப பழைய சண்டையெல்லாம் நீ நிஜமாவே மறந்துட்டியாமா? சக்தி மேல உண்மையா உனக்கு கோவம் எதுவும் இல்லையே? சரண்யா, சக்தியே பழசையெல்லாம் விட்டுட்டு வந்து நிக்கிறப்போ நான் அவளை விட ஒருபடியாவது மேல போய் நிக்க வேண்டாமா? சின்ன பொண்ணு அவ. அவளே அவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிறப்போ அப்புறம் நான்லாம் என்ன சொல்ல? என்கிட்ட வந்து நின்னு வெற்றி மேல பாசம் வைக்கிறதுல நான் தோத்துட்டேன் அத்தன்னு சொன்னாடி. அவளுக்காக நான் என்ன பண்ணணும்? எனக்காக ஒரு படி இறங்கின பொண்ணுக்கு நான் 2 படி இறங்கி வந்தா தாண்டி என்னால ஜெயிக்க முடியும். வாஸ்துவம் தாமா. சரண்யா, இப்ப சக்தி சந்தோஷப்பட்டாலும் சரி, இல்ல வருத்தப்பட்டாலும் சரி, அதுக்கு பொறுப்பு நான் தான். அப்படி இருக்கிறப்போ இப்ப சக்தியை காணும்னு சொன்ன உடனே எனக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒருவேளை சக்தி நிஜமாவே காணாம போயிருந்தா என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. புரியுதுமா. அதுக்காக தாண்டி நான் அவ்வளவு பதட்டப்பட்டேன். சக்தி கோயில தான் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாவே ஆச்சு சரண்யா. இப்ப கூட நேரா போய் சக்தி கிட்ட பேசி உன் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்லி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன். ரொம்ப சந்தோஷமா. நீங்க 2 பேரும் எப்போ இப்படியே இருக்கணுமா? என்ன சக்தி இப்படி பண்ணிட்ட? என்னாச்சத்த? என்ன ஆச்சா? இந்த மாதிரி சொல்லாம கொல்லாம கோயிலுக்கு வந்தா எங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னை எங்கெல்லாம் நாங்க தேடுறது? அம்மா எவ்வளவு பயந்து போயிட்டாங்க தெரியுமா? ஏன் இப்படி பண்ற? இங்க பார், உன் கஷ்டம் எங்களுக்கு புரியுது. அதுக்காக வீட்ல எங்க போறன்னு கூட சொல்ல மாட்டியா? சரண்யா, இப்ப எதுக்கு அவளை சத்தம் போடுற? அவளே 1000 டென்ஷன்ல இருக்கா. கொஞ்சம் பார்த்து பொறுமையா பேச. சாரிமா. சாரி சக்தி. சக்தி, உனக்கு வருத்தமா இருந்தா நம்ம வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியதுதானே? இப்படி கோயிலுக்கு தான் வந்து நிப்பியா? இத பாரு சக்தி, என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லத்த. இத பாரு, உன்னை பார்த்தாலே புரியுது சக்தி. வெற்றி பண்ணது எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும்போது உனக்கு எப்படி இருந்திருக்கும்? சக்தி, என் பையன் பண்ணதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
தயவு செஞ்சு இதை இதோட மறந்துடு சக்தி. என்னத்த மன்னிப்புன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? அப்படி இல்ல சக்தி. இப்ப நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா தான் தப்பு. எனக்காக நீ எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஐயோ அத்த, இனிமே எதுக்கு அத்த அதெல்லாம்? அதுவும் சரிதான். சரி, நீ சாமி கும்பிட்டல்ல, வீட்டுக்கு போலாமா? சக்தி, போன்ல எடுத்துட்டு வரலையா? போன்ல சார்ஜ் இல்ல நீ. என்ன சக்தி, ஏரியில யாரோ தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு நியூஸ் வந்ததும் நாங்க எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? ஷோ சரண்யா, சும்மா இரு. ஏன் அதெல்லாம் இவகிட்ட சொல்ற? ஏன் அத்த, நான் அப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பேன்னு நீங்க நினைச்சிட்டீங்களா? சச்சா, அப்படிலாம் இல்ல சக்தி. அத்த, நான் வாழ்க்கைய எதிர்த்து நின்னு ஜெயிக்கணும்னு நினைக்கிறவ. மீனாட்சி வளர்த்த பொண்ணுன்னா அப்படிலாம் ஒரு முடிவை எடுக்க மாட்டாத்த. உங்க அம்மா அத 100 தடவை சொல்லிட்டாங்க சக்தி. நான் ஒத்துக்கிறேன், நீ உங்க அம்மா வளர்த்த பொண்ணுதான். இனிமே உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட வந்து சொல்லு. உனக்காக நான் இருக்கேன். வா போலாம். கடவுளே, இவங்க 2 பேரும் எப்போ இப்படியே இருக்கணும். அப்பாடா, வந்துட்டியா? அம்மா சக்தி, எங்கம்மா போயிருந்த? ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. நாங்கள் எல்லாம் எவ்வளோ தவிச்சு போயிட்டோம் தெரியுமா? ஏங்க, அவளே இப்பதான் வந்திருக்கா, அதுக்குள்ள 1000 கேள்வி கேக்குறீங்க. அப்பா, இனிமே சக்தி கிட்ட எது கேக்குறதா இருந்தாலும் அம்மா கிட்ட கேட்டு கேளுங்க. இல்லனா நாம காலி. சக்தி, ஏன் இப்படி பண்ற? நீ எங்க இருக்குன்னு நாங்க எல்லாரும் தேடணுமா? காலையில் எந்திரிச்சு போனேல, அப்ப நாங்க தானே இருந்தேன். சரி, என்கிட்ட சொல்லனா பரவாயில்ல, அம்மா இருந்தாங்கல்ல, அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம்ல. என்னது புது பழக்கம்? ஏன் புது பழக்கம் மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுதா? உன் புது பழக்கம்லாம் தெரியாதா? எனக்கு உன் மேலதான் கோபம், அதனாலதான் நான் போனேன். எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? நீ எங்கெல்லாம் போறன்னு என்கிட்ட சொல்லிட்டா போற? ஏ சக்தி, நில்லுன்றல்ல. வெற்றி, நில்லு. அவகிட்ட இப்ப பேச வேண்டாம், அப்புறமா பேசிக்கோ. ஏமா? அப்புறம் பேசிக்கோன்னு சொல்றேன்ல. ரங்கநாயகி, அவங்க மனசை விட்டு பேசிக்கட்டுமா, அப்பதானே 2 பேரும் புரிஞ்சுப்பாங்க. இப்ப சக்தியை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்க. வெற்றி, உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அவ மனசு கொஞ்சம் சமாதானம் ஆகட்டும், அவ கோவெல்லாம் ஆறட்டும், அப்புறம் பேசிக்க. ஏமா, எனக்குன்னு ஒரு மனசே இல்லையா? ஏன் எனக்கெல்லாம் கோவம் வரக்கூடாதா என்ன? அதெல்லாம் இங்க இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாதுல்ல. என்னடா என்னடா பெரிய கோவம் உனக்கு? எல்லாரையும் கலங்கடிச்சிட்டு பெரிய இவனாட்டும் சத்தம் போடுற. நான் சத்தம் போட்டெல்லாம் பேசலாமா? இத பாரு வெற்றி, என்கிட்ட பேசின மாதிரி இன்னொரு தடவை சக்தி கிட்ட பேசாத. அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். இனிமே உன்னால சக்திக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது பண்ணி சக்தி வருத்தப்பட்டான்னு தெரிஞ்சதுன்னு வெச்சுக்கோ, அவ்வளவுதான். தள்ளு. இந்த அத்தை மொத்தமா லூஸ் ஆயிட்டாங்க. இனிமே உங்களை நம்பி இருந்தா வேலைக்கு ஆகாது. ஏதாவது பண்ணி சீக்கிரம் அத்தையும் சக்தியையும் பிரிச்சு விட்டுறணும். அண்ணா, அம்மா சக்தி மேல நிஜமா அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கண்ணா. அம்மாக்கு உன் மேல இருக்க கோவம் சரியாயிடும், நீ கவலைப்படாத. அண்ணே, தெரியா, நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ பயங்கர சந்தோஷமா இருக்குல்ல. என்னன்னு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? எப்போதுமே உன்னை திட்டாத அம்மா இன்னைக்கு உன்னை அரைஞ்சிருக்காங்க. இப்படி எல்லாம் மாதிரி திட்டுறாங்க, நீ இப்படி சிரிச்சுட்டு வந்து நிக்கிறேனே. டேய், வெளியே நடக்கிறது மட்டும்தான் உன் கண்ணில் படுது, அதுக்கு பின்னாடி வேற ஒன்று நடக்குது. அதை பத்தி யோசிச்சியா? என்னன்னு சொல்ற? நல்லா யோசிச்சு பாரு. அம்மா எப்ப என்ன திட்டினாங்கன்னு பாத்தியா? நான் சக்தியை திட்டினா அம்மாவுக்கு உடனே கோபம் வருது.
அதுக்கு என்ன என்னமோ பெருசா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு. ஆமாண்டா, இது ஒரு பெரிய விஷயம் தானே. திரும்ப திரும்ப சக்தியை திட்டிகிட்டே இருந்தா அம்மா என்ன பண்ணுவாங்க? சக்திக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, கரெக்டு தானே? அப்ப இதானே கரெக்டான ரூட்டு. அன்னைக்கு சத்தியமா எனக்கு எதுவுமே புரியலண்ணே. டேய், சக்தி கலெக்டர் ஆக மாட்டான்னு சொல்லிட்டான்னு சொன்னோம்ல, இப்போ அவளை கலெக்டர் ஆக வைக்கணும்டா. அதுக்கு என்ன வழின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கு. என்ன ஐடியாண்ணே? டேய், சக்தியை நான் எந்த அளவுக்கு டென்ஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் டென்ஷன் பண்றேன். அவளும் நிச்சயமா டென்ஷன் ஆவா. அது அம்மா பாப்பாங்கல்ல, என்ன பண்ணுவாங்க? என்னென்ன பண்ணுவாங்க? டேய், சக்திக்கு சப்போர்ட்டா பேச ஆரம்பிப்பாங்கடா. எப்படியாவது ஒரு ஸ்டேஜ்ல நான் கலெக்டர் ஆகி காட்டுறேன்னு சக்தியை சொல்ல வச்சிட்டேன்னு வையேன், அப்ப அம்மாவை சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல. அண்ணே, ஆனா இப்படிதான் நடக்குமாண்ணே? நடத்தி காட்டணும்டா. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பிக்கணும். அண்ணே, நீ இப்படி பண்ண ஆரம்பிச்சேன்னா உன் பேர் கெட்டு போயிருண்ணே. அப்புறம் அம்மா உனக்கு மொத்தமா வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அம்மா தானடா. ஏண்டா, இவ்வளோ தூரம் அன்பா இருக்கிற அம்மாவுக்கு என்ன வெறுக்க உரிமை இல்லையா? வெறுத்துட்டு போட்டோம், விடு. அண்ணே, அது எப்படின்னே உன்னால தாங்கிக்க முடியும்? டேய், இதெல்லாம் யாருக்காகடா? சக்திக்காக மட்டும் நினைச்சியா? அம்மாக்காகவும் சேர்த்துதான். அம்மா சக்தியை கலெக்டர் ஆகக்கூடாதுன்னு சொன்னது என் மேல இருக்கிற பாசத்தால. ஆனா ஊர் அப்படியா பார்க்கும்? அம்மாவை தப்பா பேசாது. இப்ப அவங்க வாயாலேயே சக்தி கலெக்டர் ஆவான்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோயேன், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடும்ல. அதுக்காக தானே அதெல்லாம். என்னமோண்ணே, இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்படுற, பார்த்துக்கண்ணே. எனக்கு தூக்கம் வருது. தூக்கம் வருதுன்னா தூங்கு. எதுக்கு நீ இப்ப பாட்டு கேட்டுட்டு இருக்க? சத்தமா வச்சுக்கிட்டு தூங்குனா எப்படி தூக்கம் வரும்? எரிச்சலா வருது இல்ல? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வைக்கிறேன். உனக்கு எரிச்சலா இருந்தா நான் என்ன பண்றது? எப்ப பாரு குடிச்சிட்டு வந்து உயிரை எடுக்கிற. சரி, எனக்கு குடிக்காம வந்திருக்கேன்னு பார்த்தா அப்பவும் பாட்டை போட்டு உயிரை எடுக்கிற. இங்க படுக்கிறதுக்கு நடு ரோட்ல போய் படுக்கலாம். ஆமா, யார் உன்னை இங்க வந்து படுக்க சொன்னா? போய் வெளியே படுறி. விடுடா, விடுன்னு சொல்றேன்ல. இப்ப நீ விட போறியா இல்லையா? எப்ப பாரு குடிச்சிட்டு வருது. நான் கோவப்பட்டா உடனே கிஸ் பண்றேன், கட்டி பிடிக்கிறேன்னு என்ன ஐஸ் வைக்க வேண்டியது. நான் சம கோவத்துல இருக்கேன், விடுன்னு சொல்றேன்ல. லூஸ் ஆயிட்டாளா இவ? டேய், என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க உங்க மனசுல? ஏய், நீ பண்றதெல்லாம் சரியா? நீ எல்லாத்தையும் பண்ணுவ, நான் ஏன்னு பல்ல இடிச்சுக்கிட்டு வெற்றின்னு உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சியா? என்ன நீ அவாய்ட் பண்ணல, அப்ப எனக்கு எப்படி வலிச்சிருக்கும். இப்ப புரியுதா உனக்கு அந்த வலி? ஏய், என்னடி நீ பாட்டுக்கு தனியா பேசிக்கிட்டு இருக்க? இது வேற. ஆமா, நடு ரோட்ல படுக்க போறேன்னு திரும்ப இங்கே படுக்கிற? நடு ரோட்ல படுக்க எனக்கு என்ன தலையெழுத்தா? வேணும்னா நீ போய் படு. ஏய், இங்க படுக்கிறதா இருந்தா சும்மா நொய்யின்னு உயிரை வாங்காம
வாயை மூடிட்டு அமைதியா படுக்கணும், இல்லைன்னா நான் டென்ஷன் ஆயிரும் பாத்துக்க. இப்ப நீ பாட்டு ஆஃப் பண்ண போறியா இல்லையா? முடியாது, எனக்கு இப்படி கேட்டாதான் பிடிக்கும். ஏ என்கிட்ட மொபைல் இல்லையா? எனக்கு பாட்டு வைக்க தெரியாதா? வெய். இப்ப என்ன பண்ணுவேன்? ஏய், என்ன இது? என்னாச்சு பூஜா? என்ன ஆச்சா? என்ன சமையல் இதெல்லாம்? யார் இங்க கஞ்சி வச்சா? குமாரி தான் வச்சிருப்பாங்க. குமாரிக்கு அறிவு இருக்கா இல்லையா? எவனாவது மனுஷன் சாப்பிடுவானா இத? ஏய் குமாரி, 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 எங்கடி அவ? குமாரி, என்ன எதுக்கு கத்துற? உனக்கு எதுக்கு அதெல்லாம்? என்ன மறந்துருச்சா? இந்த வீட்டோட பொறுப்பு இப்ப என் கையில. அதுக்காக இந்த கஞ்சியை குடிக்க எனக்கு என்ன தலையெழுத்தா? குடிச்சுதான் ஆகணும். எல்லாருக்கும் இதுதான். என்ன உனக்கு மட்டும் ஸ்பெஷலாலாம் எதுவும் செஞ்சு தர முடியாது. என்ன எல்லாரும் எதுக்கு இந்த கஞ்சியை குடிக்கணும்? ஏன்னா டயட். அப்படின்னா என்னன்னு தெரியல உனக்கு? 3 வேளை நல்லா மூக்க பிடிக்க திம்பா இவகிட்ட போய் டயட்டை பத்தி பேசிட்டு இருக்க. சரண்யா, என்ன உன் வாய் கொஞ்சம் நீளுது? ஏய், உனக்கு நாக்கு நீளுதுல, அதனாலதான் அன்னைக்கு வாய் நீளுது. ஏய், என்னடி அத்தை உன்னை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு உனக்கு திமிரா? அத்தை நம்ப ஆரம்பிச்சது இப்பதான். ஆனா திமிரு கூடவே பிறந்தது. இதெல்லாம் இன்னும் எவ்வளவு நாள் போகுதுன்னு நானும் பாக்குறேன். பாரு பாரு, நல்லா பாரு. அத்தை பாருங்க தேவல, என்ன சொன்னாலும் பதிலுக்கு பதில் பேசிட்டே இருக்கா. நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் பூஜா. ஆ, ஆனா பூஜா, சக்தி கரெக்டா தான் பேசின. நீதான் அவளை வம்புக்கு இழுக்கிற மாதிரி பேசின. இத பாரு பூஜா, பொதுவா மத்தவங்க கிட்ட நீ பேசுறல, அத கொஞ்சம் மாத்திக்கோ என்ன? அதுதான் உனக்கு நல்லது. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த வீட்ல இனிமே எல்லாமே சக்தி தான். அவ என்ன சொல்றாளோ அதுதான் இந்த வீட்ல நடக்கும். புரியுதா? சக்தி, இவ பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காத. நீ எப்பவும் போல இரு. இந்த கஞ்சிய யார் சாப்பிடுறது? எனக்கு ஒண்ணு வேண்டாம். இன்னைக்கு காலையில நான் பட்னியா இருக்க போறேன். ஏய், அப்படி பட்னியா இருந்தா முதல் நாளே சொல்லணும். இப்போ உனக்கு சேர்த்து செஞ்சத கொண்டு போய் கொட்டுறதா? ஏய், கொட்டினா என்னடி? கொட்டினா என்னன்னு கேக்குறேன். அப்படி ஈஸியா கொண்டு போய் கொட்டுறதுக்கு இது என்ன உன் மாமியார் வீடு சொத்தா? ஏய், ஏன் மாமியார் வீடு சொத்து? ஏய், உட்காரு. உட்காந்து சாப்பிட்டுட்டு போ. இல்ல மத்தியான சாப்பாட்டுக்கும் இதுதான். சக்தி, உட்காரு. என்னடி அத்தை உனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு ரொம்ப துள்ளாத. உனக்கு இது எல்லாத்துக்கும் இருக்கு. ரொம்ப கொழுப்பெடுத்து பேசுன. இனிமே 3 வேளையும் இதுதான், அதுவும் உப்பு இல்லாம. ப.
வாங்கம்மா. வணக்கம். வணக்கம். என்னம்மா பாக்குறீங்க? வாங்க. அம்மா என்னம்மா திடீர்னு நகை கடைக்கு வந்திருக்கோம்? இங்கே சொல்லணுமா? உள்ளவாடா சொல்றேன். சரண்யா, எதுக்கு நகை கடைக்கு வந்திருக்கோம்? இங்க பாரு, கேளு அவகிட்ட. ஏன் நீயே கேட்க வேண்டியது தானே? நீ வேற ரொம்ப பண்ணாத, ஒழுங்கா கேட்டு சொல்லு. சக்தி, உன் காதுல விழுந்துச்சா? எதுவா இருந்தாலும் நேரா கேட்க சொல்லுங்க. சும்மா இன்னொருத்தர் வச்சு பேசுறது எனக்கு பிடிக்காது. திமிர பாத்தியா அவளுக்கு? வெற்றி. ஆமா வெற்றி, பயங்கர திமிர் அவளுக்கு. ஏய், ஆனாலும் உன்னோட கம்மி தான். போய் வேலையை பாரு போ. ஆட போன்ற. அண்ணே, வாயை கொடுத்து புண்ணாக்குறதே வேலையா வச்சிருக்கானே. வாங்கடா. அது நல்ல காஸ்ட்லியான ஒரு ஆரம் காட்டுமா? என்ன மாதிரியான டிசைன் பாக்குறீங்க மேடம்? மாடர்னா வேணுமா இல்ல ஓல்டு ஃபேஷன்? மாடர்னாவே காட்டுங்க. இந்த நகை என் மருமகளுக்கு தான். மாடர்ன் டிசைன் காட்டுங்க. இத பாருங்க மேடம். அத்தை, எதுக்கு இந்த நகையெல்லாம்? நீ கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்தே நான் உனக்கு ஒண்ணும் வாங்கி கொடுத்ததே இல்லை. அதுக்குதான். அது அத்தை, அதான் நீங்க உங்க செயினை கொடுத்துட்டீங்கல்ல. அது இருந்தது கொடுத்தேன். அதுல என்ன இருக்கு? புதுசா வாங்கி கொடுக்க வேண்டாமா? அண்ணே, அண்ணி அம்மா மனசுல நிரந்தரமா இடம் முடிச்சிட்டாங்க போல இருக்கு. அதை பார்க்கவும் சந்தோஷமா இருக்குல்ல? எனக்கே பார்க்க சந்தோஷமா இருக்குண்ணே. எப்போ இப்படியே இருக்கட்டும்ண்ணே. ஏண்டா கிரி, நல்ல சான்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கு, இதை போய் மிஸ் பண்ண சொல்ற? நீ பார்த்துக்கிட்டே இரு, இப்போ என்ன நடக்க போகுதுன்னு. நீங்க தப்பா எடுத்துக்கலனா எனக்கு இன்னும் 2 செயின் வேணும்.